ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு தேர்வுகள் இயக்கம் டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிருந்திருக்கு. அது என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஜிஇ பிரைவேட் கேண்டிடேட்ஸ் அப்ளிகேஷன் எஸ்எல்சி. அதாவது 10th 11th 12th எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு அதை மறுபடியும் அட்டெம்ப்ட் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இப்போ அப்ளை பண்ணி அட்டெம்ப்ட் எழுதலாம் அப்படின்ட்டு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருக்காங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அதை இந்த ப்ரெஸ் ரிலீஸை கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 2026 பப்ளிக் எக்ஸாம் நடக்குது. இதில் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பில் அரியர் வச்சுருக்காங்க. அப்புறம் ப்ளஸ் 2ல் ஃபெயில் ஆனவங்க, ஒரு சப்ஜெக்ட் விட்டுட்டவங்க அப்படின்னு இருக்குது. இவங்கெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தனித்தேர்வு அப்ளிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை இதில் முக்கியமாக என்ன சொல்ல வராங்க கேட்டிங்கன்னா, நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2026 10ஆம் வகுப்பு மேல்நிலை 1ஆம் ஆண்டு அரியர் 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியான அதாவது என்ன சொல்கிறாங்க, நடைபெற உள்ள மார்ச் ஏப்ரல் 2026 10th 11th அரியர் வச்சுருக்காங்க, ப்ளஸ் 2 இந்த பொதுத் தேர்வுகளுக்கு வந்து விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியான விண்ணப்பதாரர்கள் தனித்தேர்வுகள் வந்து இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா முக்கியமான டேட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்ச் ஏப்ரல் 2026 அதே தான் சொல்கிறாங்க. 10th 11th 12th அரியர் வச்சுருக்கோம் அப்ளை பண்ணணும் விரும்புகிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 22/12/2025 திங்கட்கிழமையிலேருந்து 7/1/2026 புதன்கிழமைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுனா 22/12/2025 லாஸ்ட் டேட்டு 7/1ன்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது முக்கியமாக இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மற்றும் கவர்மெண்ட் ஹாலிடேஸில் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. காலையில் 11 மணிலேருந்து மாலை 5 மணி வரை இதுக்கு அப்ளை பண்ணலாம். இது எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு சர்வீஸ் சென்டர் நேரில் சென்று இணையதளம் மூலம் தங்களது விண்ணப்பத்தினை பதிவு செய்து கொள்ளலாம். அதாவது கேட்டிங்கன்னா, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளே அப்ளை பண்ண முடியாது. கவர்மெண்ட் மூலிமா அமைக்கப்பட்டுள்ள சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் மற்றும் தனித்தேர்வுகளுக்கு அறிவுரை. உங்களுக்கு நம்ம அப்ளை பண்ணுற நமக்கும் அந்த சேவை மையங்களுக்கும் ஒரு கைட்லைன் கொடுக்குறாங்க. அதாவது என்னென்னு கேட்டால், மாவட்ட வாரியாக அமைக்கப்பட்டுள்ள அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சர்வீஸ் சென்டர் விவரங்கள் மற்றும் ஆன்லைனில் விண்ணப்பங்களை பதிவு செய்தல் குறித்து தனித்தேர்வுகளுக்கு தகுதி மற்றும் அறிவுரை ஆகியவற்றை என்ற www.dgi.tngov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பதாக அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விவரங்கள்ன்றதை நம்ம லாஸ்ட்டாக வீடியோவில் பார்க்கலாம். அப்புறமா முக்கிய குறிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, விண்ணப்பிக்க வரும் தேர்வர்கள் அனைவரும் தங்களது ஆதார் அட்டை நகல் மற்றும் கடவுச்சீட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 ஆகியவற்றை உடன் எடுத்து செல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் அட்டை ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதுவும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க, அதுவும் லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்வு கால அட்டவணை, இதுக்கு உண்டான டைம் டேபிள் என்னன்றது இந்த வெப்சைட்டில் தான் விட்டுருக்காங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 10th 11th 12th அட்டெம்ப்ட் வச்சுட்டு எக்ஸாம் எழுதாமல் ஃபெயில் ஆகிட்டு இருக்கீங்க, இல்லை தேர்வுக்கு போகாமல் விட்டுட்டீங்க அப்படின்றவங்க உடனடியாக போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். இது எந்தெந்த மாவட்டத்துக்கு எங்கெங்கே சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் இந்த வீடியோலேயே சொல்கிற பாருங்க. இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் அப்பியரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் சென்டருடைய டீட்டெயில்ஸ் இருக்குங்க, மாவட்ட வாரியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ இந்த மாவட்டத்தில் உங்களுக்கு அருகில் இருக்கிற இந்த நோடல் சென்டர் நேமில் இந்த எந்த சென்டர் உங்களுக்கு கிட்ட இருக்குதோ அந்த சென்டரில் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து அனைத்து மாவட்டமே இங்கே பதிவு பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 4, 5, 3ன்னு சென்டர் பிரிச்சுருக்காங்க. இது சென்டர்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி அந்த நியர்பை இருக்கிற அந்த மாவட்டத்தில் அந்த ஏரியாவில் இருக்கிற ஸ்கூல்ஸு தான் வந்து சென்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு சில ஸ்கூல்ஸு அங்கே போய் தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணும். இது வந்து உங்களுக்கு வந்து அனைத்து மாவட்டத்துக்குமே பதிவு பண்ணியிருக்காங்க. மொத்தம் எத்தனை மாவட்டத்தில் மொத்தம் எத்தனை சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. 12 பேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லா மாவட்டத்தோடைய லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்க. இந்த பிடிஎஃபோடைய லிங்க்கை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் டவுன்லோட் லிங்க்கை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க. இதில் மொத்தம் வந்து எத்தனை சென்டர் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். மொத்தம் 12 பேஜ் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 256 சென்டருங்க. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்குதுங்க, காரைக்கால்லாம் கூட இருக்குது. ஸோ இந்த சென்டரில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை தவிர்த்து வேறு என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மற்ற டீட்டெயில்ஸ் இது சம்மந்தமான இந்த தேர்வுகள் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
இதுதாங்க. ஸோ நீங்கள் 10th, 11th, 12th அரியர் வச்சுருந்த ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படி நான் இல்லைங்க, எங்கள் நண்பர் வச்சுருக்காருங்க, எனக்கு தெரிஞ்சவர் வச்சுருக்காருங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உடனடியாக போய்ட்டு அவங்க அப்ளை பண்ணட்டும். இதுக்கு உண்டான மார்ச், ஏப்ரல் பப்ளிக் எக்ஸாம் 12த்துக்கு உண்டான பப்ளிக் எக்ஸாம் டைம் டேபிளும் இதிலே விட்டுருக்காங்க. ஸோ இந்த லிங்க்லேயே நீங்கள் வந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாங்க. 2ஆம் தேதி மார்ச் மாதம் வந்து இந்த எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உடனே போய்ட்டு இந்த +2 அரியர் எக்ஸாம் வச்சுருக்கேன், உடனே அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 10த்துக்கும் இதிலே விட்டுருக்காங்க. இந்த எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அப்படின்றதுல ப்ரைவேட் கேண்டிடேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன், எத்தனை நாளுக்குள்ள நீங்கள் போய் அப்ளை பண்ணணுன்ற டீட்டெயில்ஸ் அதில் விட்டுருக்காங்க. இதை நீங்கள் இந்த வீடியோவில் கிளிக் பண்ணி தெரிஞ்சுங்க. அவங்களுடைய டைம் டேபிள் என்னன்றதை அதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதாங்க, இவ்வளோ தாங்க. இந்த டைம் டேபிள் உள்பட எல்லாம் இந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆல் டிக்கெட் எப்போ விடுவாங்கன்றதையும் இந்த ப்ரெஸ் ரிலீஸ் இதிலே விடுவாங்க, இந்த வெப்சைட்டில் தான் விடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல் டிக்கெட் எப்போ விடுறாங்கன்றத டீட்டெயில்ஸை நம்ம சேனலில் கட்டாயம் போஸ்ட் பண்ணுறோம். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த விஷயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.